நேர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வலுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவரதன மணியருமுகனை மாசரு கொற்றவாழ்கிறே. வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்குனர் திருநெல்லை மாலை வானவரதனா முத்திராமேச வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவான். ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு. பாட்டு 83வது பாட்டு. என்பன நிறைந்த இந்நகரத்தில் இவன் தரு வரதினங்கள் முன்புறு கீழ் மேல் நடு எனும் பதங்கள் முழுதினம் உழல் வர உதித்த வன்புறு தூண்கள் 3 உள எலும்பு மரங்களால் செறிந்தன. புன்னீர் என்பதோர் புன்னீர் மென்படத்தோடால் நீத இனிதான விரிமயிர் கற்றையால் நீந்த. இப்ப 3 உலகங்களை உருவாக்கினார். பூமி, மேலுலகம், பாதாளம் என்ற 3 உலகங்களை உருவாக்கினார். அந்த உலகங்கள் எல்லாரும் நிறைந்த ஜீவர்களை உருவாக்கினார். அடுத்ததாக அந்த தெளிங்கன் என்கின்ற ஞானி மூன்று உலகங்களிலும் நிறைந்த ஜீவர்களை உருவாக்கினார். அவை எப்படி என்றால், வன்மையான திடம் பொருந்திய வலிமை பொருந்திய எலும்புகளால் ஆன உடல், எலும்புகள் ஆன தோள்கள், தூண்களை போன்று உரமாக வலிமையாக இருக்கக்கூடிய எலும்புகள், அந்த எலும்புகளை காப்பாற்றுவதற்கு பாதுகாப்பதற்காக ஏற்பட்ட சதை, அதை முழுமையாக மூடி காப்பாற்றுவதற்காக ஏற்பட்ட தோல், இவற்றை எல்லாத்திற்கும் வலிமையை தருவதற்காக இரத்த ஓட்டம், இரத்த ஓட்டத்தை கொண்டு செலுத்துவதற்காக நரம்புகள், இவை அனைத்தும் படைத்தவை ஜீவர்களுடைய உடல். மனித உடலாக இருக்கட்டும், எந்த அனைத்து உடல்களுக்கும் எலும்பு சதை, சில இதுதான் எலும்பு இருக்காது. வெர்டிபிரேட்ஸுங்கிறது எலும்பு உள்ளது, இன்வெர்டிபிரேட்ஸுங்கிறது எலும்பில்லாத மிருகங்கள். எலும்பில்லாத மிருகங்கள் சீக்கிரமாக அழிந்துவிடும். எலும்புள்ள மிருகங்கள் நீண்ட நாள் வாழ முடியும். நாம் எலும்புள்ள வெர்டிபிரேட்ஸ், எலும்புள்ள ஜீவர்கள். நமக்கு எலும்பு, எலும்பை மூடுவதற்கு சதை, எலும்பை காப்பாற்றுவதற்காக சதை, எலும்பையும் சதையும் மூடுவதற்காக தோல், அதற்குள்ளே இரத்த நாளத்தை, இரத்த நாளம் என்பது பிளட் வெசல்ஸ், இரத்த நாளத்தை உருவாக்கி இரத்தத்தை கொண்டு செல்லும். இரத்த ஓட்டம் இருந்தால்தான் மனிதனுக்கு சக்தி பிறக்கும். நமக்கு 2 முக்கியமானது, ஒன்று இருதயம், இன்னொன்று என்ன, நுரையீரல், லங்ஸ். என்றால் நமக்கு மூச்சு விடுவதும் இரத்த ஓட்டமும் கர்ம வீரர்களைப் போல எதற்காகவும் நிறுத்துவதில்லை. மூச்சு நிறுத்தின என்ன ஆகும்? ஆழ்காலின்னு அர்த்தம். நான் பயிற்சிக்காக மூச்சை நிறுத்துறவங்க, அதையுமே மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் நிற்கலாம், 3 நிமிஷம், அதுக்கு மேலே முடியாது. அதனால மூச்சு என்பது அத்தியாவசியம். அதே போல இருதய துடிப்பு, இருதய துடிப்புக்கு என்ன அவசியம்? லங்ஸ்ல இருந்து காற்று போகணும், உடம்புல இருந்து ரத்தம் போகணும், இல்லைன்னா முடியாது. ஆக்சிஜன் அண்ட் பிளட், இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த உடம்பை உருவாக்கினார். இந்த கூடாரத்தை எப்படி, இது ஒரு வேடிக்கையா நல்லா இருக்கு பாருங்க. தூண் போன்ற எலும்புகள், அதனை காப்பதற்காக எங்கும் படர்ந்த சதை, தோல், அவற்றிற்கிடையே சுற்றி திரண்டு வரும் நரம்பு, இரத்தம், இவற்றால் ஆண் உடம்பு என்றும் கூடாரத்திற்கு
இப்போ அது கூடம் எப்படி இருக்கு? ஒரு ஓட்டுக்கோட்டை மேல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அதை மூடுவதற்கு ஒரு மூடி வேணும் இல்லையா? அதுக்கு என்ன? அடர்ந்து படர்ந்த கூந்தல் கூடாரத்திற்கு மேலே வேந்த கூரை போல இருக்கும். இப்போ மனிதனை உருவகப்படுத்தி விட்டார். எலும்பை காப்பதற்காக, எலும்பை பராமரிப்பதற்காக சதை, தோல், சக்தி கொடுப்பதற்காக இரத்தம், இரத்த நாளங்கள், உயிர் வாழ்வதற்காக பிராணவாயு, அதற்குள்ள நுரையீரல் எல்லாம் படைத்தார். அப்படி ஜீவர்களை படைத்தார். இது 83வது பாடல். அடுத்தது 84வது பாட்டு. மந்த மாருதம் சூழ் சாலகம் ஒன்பான் மருவின ஐம்பர் என்னும் சுந்தர விளக்கால் விளங்குவ 2 தோள் எனும் தோற்றமுடைய அந்தமில் பரம பாவனைக்கு அஞ்சும் அகங்கார பேய்கள் காத்து அழிப்ப சந்ததமில்லாத மாயையால் அந்த தனறிவன் சமைத்த பாவரைகள்னா கூடாரங்கள், பாவரைகள் கூடாரங்கள். 84வது பாட்டில் என்ன? மந்த மார்க்கம் என்பது இனிமையாக மென்மையாக வருகின்ற காற்று. மந்த மாறுதம் உள்ள வரணும்னா எப்படி இருக்கு? என்ன இருக்கும்? ஒரு வழி இருக்கும். சாலகங்கிறது காற்று புகக்கூடிய பாதை. நம்ம ஜன்னல், நம்ம இப்போதைக்கு சொல்றது ஜன்னல். இலக்கியங்கள்ல சாலகம், சாளரம், சமஸ்கிருதத்தில் சாளரம்னு பேர். தமிழில் சாலகம்னா, தமிழில் சமஸ்கிருதத்தில் சாளரம். சாளரம் என்பது அறங்கிறது வரக்கூடிய வழி, காற்று வரக்கூடிய வழி. மந்த மாறுதம் சூழ் சாலகம், காற்று வரவும் போகவும் இருக்கக்கூடிய துவாரங்கள் எத்தனை மனுஷனுக்கு? 9 நவதுவாரங்கள். நவதுவாரங்கள் என்னென்ன தெரியுமா? நவதுவாரங்கள் என்பது வாய், மூக்கு 2, காது 2, கண்ணு, நீர் போகும் வழி, மலம் போகும் வழி. இவை ஒன்பான். நம்ம என்ன சொல்றோம்? 9 ஓட்டைங்க. அப்படிப்பட்ட 9 ஒன்பான் சாலகங்கள், வழிகள். ஐம்பொறிகள் என்னும் விளக்கு. ஐம்பொறிகள் தான் நம்முடைய மனத்தையும் சித்தத்தையும் பிரகாசமாக வைக்கும். மனம் என்பது கண்டவற்றை எல்லாத்தையும் பார்ப்பது கண். ஐம்பொறிகளில் பார்வைக்குரியது கண். நாம் கண்ணாலே பார்த்ததை மனதிலே பதிய வைத்துக் கொள்கிறோம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த வளைவு ஆர்ச்சு பார்த்தா ஆர்ச்சில் செடி கொடி பறந்துருக்கு, இதை பார்க்கலாம். இது செடிதான்ங்கிறது நமக்கு மனம். கண் பார்க்கறது என்ன? செடிங்கிறது. அது பச்சையாக இருக்குது, அதில் செப்பாக என்னமோ தெரியுது. இதுதான் கண் பார்க்குறது. அது செடியில் இருப்பது பூன்னு தெரிவது மனத்தினுடைய ஆய்வு அறிவால், அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டியால் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தாற் போல மனதில் பதிய வேண்டியது சித்தம். மனம் என்பது எல்லாத்தையும் நிறைய பார்க்குது. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பார்வைகள், ஆயிரக்கணக்கான காட்சிகளை பார்க்குது. ஞாபகம் வச்சுக்க முடியாது. எது அவசியமோ, எது முக்கியமானவை, அவற்றை வடிகட்டி சித்தம் ஏற்றுக்கொள்கிறது. சித்தம் என்பது அறிவு நிறைந்தது. சிந்தித்து பார்த்து எது தேவை, எவற்றை நாம் உட்கொள்ள வேண்டும், எவற்றை தள்ள வேண்டும் என்பது தெரிந்தது சித்தம். அப்படி மனம் ஏற்றுக்கொண்டது. சித்தம் ஆய்ந்து எடுத்து
வேண்டியது வேண்டாத பிரித்து ஒதுக்கிறார். அப்படி ஐம்பொறிகள், ஐம்பொறிகளுக்கும் தொழில்கள் உண்டு. காது கேட்கறது, காது கண்ணு பார்க்கறது, மூக்கு நுகர்றது, சதை உணர்வது, ஸ்பரிசம், என்ன அப்புறம் இன்னொன்று வாக்கு. வாக்கு வாக்குக்கு ரெண்டு தொழில். ஒன்று உண்பது, ருசிப்பது, நாக்குக்கு ருசிதான். இன்னொன்று பேசுவது. இந்த 5 இதுவும் எது மனம் ஆணையிட்டால் தான் இவை செயல்பட முடியும். மனத்திற்கு யார் ஆணையிட வேண்டும்? சித்தம். சித்தம் எங்கேருந்து? மூளையிலிருந்து வரணும் ஆணை. நம்முடைய மூளையிலிருந்து சித்தத்திற்கு மனசுக்கும் இதை செய்ப்பா, இதை பார்ப்பா, அப்போ செய்யணும். அப்படிப்பட்ட ஐம்பொறிகள் அவை விளக்குகளாக இருக்கின்றன. இந்த உலகத்தை விளக்கக்கூடிய விளக்குகள், நமக்கு தெரிந்தது, நம்ம அறியக்கூடிய விளக்குகள் ஐம்பொறிகள். நமக்கு 2 தோள்கள் இருக்கு. அது மாதிரி எல்லாத்துக்கும், எல்லா ஜீவர்களுக்கும் தாங்கக்கூடிய சக்தி உள்ள உறுப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட ஜீவர்கள் அந்தமில்லாத, எப்பொழுது நிரந்தரமாக, கடைசி என்பது இல்லாத, ஆதி அந்தமில்லாத, பிறப்பும் இல்லை அழிவும் இல்லாத பிரம்மத்திற்கு, பரம்பொருளுக்கு, பரம்பொருளுடைய பாதத்தை அடைவதற்கு அஞ்சுகின்ற. எது அஞ்சுது? நமக்கு அந்த கரணங்களிலே முக்கியமானது ஒன்று அகங்காரம். நமக்கு 4 அந்தக்கரணம் சொல்றோம். சில பேர் 5 சொல்லுவாங்க. உள்ளத்தின் உள்ளம் ஒன்று சேர்த்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4. 4 அகங்காரம் என்பது அகம்பாவம் என்றும் அகங்காரம் என்றும் சொல்லப்படும். நம்ம பொறுத்த மட்டும் நான் தான் பெரியனே, நம்பிக்கை வேண்டும், அகம்பாவம் கூடாது. நான் என்னால் செய்ய முடியும், இது நம்பிக்கை. என்னால் மட்டுமே செய்ய முடியும், இது அகம்பாவம். நான் மட்டுமே செய்வேன் என்பது அகம்பாவம். நான் என்ற எண்ணமே அகம்பாவம். வேதாந்தத்தில் அடிக்கடி சொல்றது, நான் என்பது உடல் அல்ல, உயிரல்ல, ஆன்மா அல்ல. உடல் ஆன்மா இல்லை. நான் என்பது ஆன்மா, உடல் இல்லை என்று. ஏனென்றால் உடல் அழியக்கூடியது. ஆன்மஸ்வரூபம், ஆன்மா எப்பொழுதும் நிலைத்திருப்பது, அழியாதது. அப்படிப்பட்ட பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகளை விளக்குகளாக கொண்டதனாலே கலந்து 2 உடல்களுடைய கூடாரத்திலே தேவையில்லாத அகங்காரம் என்னும் பேய்களால் இவை காத்து ரட்சிக்கப்படுகின்றன. உடம்பு காக்கப்பட வேண்டியது அல்ல அப்படிங்கிறது வேதாந்த கருத்து. உடம்புக்காக, அதாவது உடம்பு இருந்தால்தான் உயிர் இருக்கும், உயிர் இருந்தால்தான் உடம்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் உடம்பே முக்கியம். உடம்பை பேணுவது, உடம்பை மட்டுமே பேணுவது என்பது ஒப்புக்கொள்ள முடியாதது. உடம்பும் தேவை. அது திருமூலர் சொன்னது போல, உடல் கோயில், உள்ளம் என்பது கோவில், உடல் என்பது கோயில், உள்ளம் என்பது தெய்வம். அப்படிப்பட்ட உடலை நான் என்ற அகம்பாவம் தான் நான் என்பதை காப்பாற்றுகிறது. உடலை எப்பொழுதும் உடலாக இருப்பது அகம்பாவம் மட்டுமே. அந்த அகம்பாவத்தை நீக்கிவிட்டால் நான் உடல் என்ற எண்ணம் மாறி ஆத்மஸ்வரூபம் நமக்கு புலப்படும். இது 84வது பாட்டு. இப்போ 84 திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு 85வது பாடலுக்கு நாம் போவோம். மந்த மாறுதல் சூழ் சாலகம் ஒன்பால் மறிவின ஐம்பொறி என்னும் கந்தர்வ சுந்தர விளக்கால் விளங்கு வழி 2
தோல் என்னும் தோற்றம் உடைய அந்தமில் பரம பாவனைக்கு அஞ்சும் அகங்காரம் பேய்கள் காத்து அழிப்ப சந்ததம் இல்லாத மாயையால் அந்த தரணிவன் சமைத்த பாவனைகள். இது 84வது பாட்டு. இதுல சொல்றது எந்த காலத்தில் இல்லாத ஒரு மாயையான மாயை என்பது பிரம்மத்தாலே பரம்பொருளாலே தோற்றுவிக்கப்பட்ட சக்தி. எல்லாவற்றையும் ஏற்படுத்துவதும் படைப்பதும் அவற்றை பிரளய காலத்தில் அழிப்பதும் மாயையினுடைய சக்தி. மாயையினுடைய வழித்தோன்றலாக மாயையிலிருந்து தோன்றியவர்களாக 3 ஈஸ்வரர்கள், சங்கரன், திருமால், பிரம்மன், 3 பேரும் மாயையிலிருந்து தோன்றியவர்கள். இது நம்ம நானாஜிவதத்திலே படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட மாயை எப்பொழுதும் இல்லாமல் புதிதாக இந்த முனிவருடைய மனத்திலே தோன்றுகிறது, முனிவருடைய மகனுடைய மனத்திலே தோன்றுகிறது. அப்படிப்பட்ட மாயையாலே என்னாச்சு? அகங்காரம் என்னும் பேய் உருவானது. அகங்காரம் என்னும் பேய் நம்மிடத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மாலே நான் என்கிற நினைப்பை, நான் என்கிற ஒரு எண்ணத்தை விட முடியாது. எனது என்கிற மமதையையும் விட முடியாது. அதனாலே அந்த மாயையினுடைய சக்தியாலே அகங்காரம் செழித்து வளர்கிறது. ஆயுஷ் காலம் வரைக்கும் அகங்காரம் நம்மை ஆட்டி படைக்கிறது. இந்த அகங்காரத்தை விலக்கினால், அகங்காரம் என்பது அந்த கரணங்களிலே ஒன்றானது. மனம், சித்தம், புத்தி, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4லே 4வதானது மிக சக்தி வாய்ந்தது. எப்படிப்பட்ட மனிதனையும் நான் அடிக்கடி சொல்றது, நன்றாக கற்று தேர்ந்து அருமையாக பணி செய்யக்கூடிய, தர்மங்களை நெறிமுறைகளை தெரிந்து உபதேசிக்கக்கூடிய மேலான குருமார்களுக்கு கூட வித்யா கர்வம் என்பது வந்து விடுகிறது சமயங்களில். எனக்கு தெரியும் சில பேருக்கு அருமையான ஞானி, அவருடைய சொற்பொழிவு, அவருடைய ஆங்கில உச்சரிப்பு எல்லாம் அருமையாக இருக்கும். ஆனாலும் அவருக்கு சமயங்களில் வித்யா கர்வம் வந்துடுது. அப்படி இல்லாத மனிதனே கிடையாது. அப்படி இல்லாத மனிதன் இருந்தால் அவன் ஜீவன் முட்டான். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. அப்படிப்பட்ட அகங்காரத்தாலே நம்முடைய அனைத்து வாழ்க்கை நெறிமுறைகளும் தடுமாறுகிறது. நம்முடைய அகங்காரத்திற்கு முதல் பலி ஐம்பொறிகள். ஐம்பொறிகளை அகங்காரம் ஆட்டி படைக்கிறது. இது சைக்கிளிக்கல். அகங்காரம் உருவாவதற்கு அடிப்படை காரணங்கள் ஐம்பொறிகள். ஐம்பொறிகளிலே ஆசைகள் தூண்டப்படுகின்றன. ஆசைகள் தூண்டப்படுகிற பொழுது கர்மங்கள் செய்யப்படுகின்றன. கர்மங்கள் செய்து வெற்றி பெற்ற பொழுது அகங்காரம் உருவாகிறது. அடிப்படையிலே அப்படி ஐம்பொறிகளாலே படிப்படியாக உருவாக்கப்பட்ட அகங்காரம் பின்னர் ஐம்பொறிகளையும் ஆட்டி படைக்கிறது. அப்படிப்பட்ட அகங்காரத்தை அவை யாருக்காச்சும் பரமனுக்குத்தான் அஞ்சம், பிரம்மத்திற்கு, பிரம்ம பாவனை, பிரம்மஸ்வரூபம் என்ற நம்பிக்கை. என்னுடைய ஆன்மா பிரம்மஸ்வரூபம், நான் பிரம்மஸ்வரூபம், நான் உடல் அல்ல, நான் என்பது என்னுடைய ஆன்மா, என்னுடைய ஆன்மஸ்வரூபம், பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாகிய நான். அப்படிங்கிறப்ப அகங்காரம் இருக்காது. என்றால் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் என்று வந்து விடுகிற பொழுது எல்லாரும் சமம், எப்பொருளும் சமம். அதிலே பேதங்கள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிற எண்ணம், சமத்துவ எண்ணம், சமநோக்கு அகங்காரத்தை அழித்து விடுகிறது. அப்படி இல்லாமல் சமநோக்கு இல்லாத காலத்திலே அகங்காரம் ஓங்கி நிற்கிறது. இதைத்தான் இந்த பாட்டு சொல்லும். நமக்கு கிடைக்கின்ற இயற்கை வளங்கள், மந்தமானதுமாகிய வாயு, காற்று,
சூரிய சந்திரர்கள் அப்படிப்பட்ட இயற்கை வளங்களை கூட அனுபவிக்க விடாமல் கெடுக்கிறது. இது எது கெடுக்குது? நம் உடலிலே உள்ள 9 துவாரங்கள். துவாரங்கள்னா வழிகள்னு அர்த்தம். சார்தான்னு சொல்லுவாங்க. துவாரம் அப்படின்னா வழின்னு அர்த்தம். 9 ஓட்டைகள், துவாரங்கள். அவை நம்மை எந்த செயலிலும் ஈடுபட விடாமல் தடை செய்கிறது. அத்தோடு ஐம்புலன்களும் நமக்கு எதிராக நம்மை ஆசைப்படுத்தி, நம்மை மயக்கி, மோகத்தை உண்டாக்கி, நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்த விடாமல் அகங்காரத்திற்கு கொண்டு சேர்க்கிறது. அந்தமில் பரம பாவனைக்கு அஞ்சும். முடிவே இல்லாத காலகாலத்திற்கும் இக்காலத்தும் ஒளி வீசி கருணையை தந்து கொண்டிருக்கின்ற பிரம்ம பாவனை, பிரம்மத்தினுடைய அருள், பரம்பருடைய அருள் எப்பொழுதும் அதுக்கு அகங்காரம் அஞ்சி ஒடுங்கும். அதனாலே இந்த மாயையை ஒழித்து சந்தகம் இல்லாத மாயையால் அந்த தரணிவன் மைந்தன் பாவரைகள். அப்படி பாவரை மாயையினால் ஏற்படுத்த பாவப்பட்ட பாவரைகளாகிய உடல்களில், கூடாரங்களில் அகங்காரம் இல்லாமல் அகற்றிவிடு. இது 84வது பாட்டு. 85வது பாட்டு. அசை தரும் இனிய பாவரை திரளில் அகங்கார பேய்களோடு உலாவி குசை தரும் வினோதம் விவிதமாம் இயற்றி கூட்டுரை புல் என விரைந்து விசையினால் இவற்றை விட்டு அகன்று அயலை மேல் வரும் பாவரையில் விதித்து நசையற மேவி பூத ஆவேசம் நன்னினார் போல் அவன் நடிக்கும். இது 85வது பாட்டு. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், அந்த புண்ணிய தெளிஞ மன்னவன் கூடாரங்களை சமைத்தான். கூடாரம் என்பது மனித உடல்கள், ஜீவனுடைய உடல்கள். அதிலே எலும்பு, சத, தோல், நரம்பு, இரத்தம் இவற்றாலே உருவாக்கப்பட்டது கூடாரங்கள். அப்படிப்பட்ட கூடாரங்கள் அழிந்து கொண்டிருக்கும், பிறந்து கொண்டும் அழிந்து கொண்டிருக்கும். அந்த கூடாரங்களில் இருக்கிற மனம், 4 வகை அந்த கரணங்களிலே முதன்மையான மனம் என்பது அகங்கார பேய்க்கு இடம் கொடுக்கிறது. அகங்கார பேயினுடைய அறிவுரை மன்னன் தான் நம்முடைய மனம் நடக்கிறது. நீ இதை செய்யாதுன்னு அதிகாரம் செய்கிற பவர், அதிகாரம் அகங்கார பேய்க்கு உண்டு. அந்த அகங்கார பேயினுடைய வழிகாட்டுதலின்படி, ஆணையின்படி தான் மனம் நடக்க வேண்டியிருக்கிறது. மனம்தான், நான் முன்னாடி சொன்னேன், மனம்தான் காட்சி. காட்சி, காணப்படும் பொருள், காண்பவன், இந்த 3 உள்ளது மனம். திரிசயம் சொல்றது காட்சி, காண்பவன், காணப்படும் பொருள். காட்சி என்பது காண்பது, பார்ப்பது. பார்ப்பது ஒரு தொழில். அந்த தொழிலை செய்வதற்கு ஒரு ஜீவன் வேண்டும், ஒரு மனிதன் வேண்டும். அவன் பார்ப்பவன். எதை பார்க்கிறான்? பார்க்கப்படும் பொருள். இது திரிசயம். 3 பொருள்கள் கலந்தது திரிசயம்னு பேர். இதை அழிக்க வேண்டும், இதை மனசிலிருந்து ஒதுக்க வேண்டும். பார்க்கறது எல்லாம் ஒன்றுதான். பச்சையாக இருந்தாலும், சிகப்பாக இருந்தாலும், வெள்ளையாக இருந்தாலும் அது பூக்கள் தான். அதில் வித்தியாசம் கிடையாது. எல்லா பூவும் ஒன்றே, எல்லா மனிதனும் ஒன்றே, எல்லா மலைகளும் ஒன்றே. இதை விட மலையும் மரமும் நானும் ஒன்றே. எங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஒன்றே, எங்களை இயக்குகின்ற ஆன்மா ஒன்றே, பிரம்மம் ஒன்றே. அப்படின்ட்டா வித்தியாசம் கிடையாது. இந்த அகங்கார பேய்களுடைய அறிவுரை மன்னன்தான், அவற்றினுடைய ஆணையின் மன்னன்தான் மனம் இயங்குகிறது. அது பலவிதமான வினோதமான விளையாட்டுக்களை. என்றால் மனம் என்பது கற்பனைக்கு அடங்கியது, கற்பனை செய்யக்கூடிய திறமை உள்ளது. ஒரு பெண்ணை பார்த்தா இவளோடு நான் கூடினால் எவ்வளவு இனிமையாக இருக்கும், அல்லது இவள் எனக்கு மகளாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு கற்பனை. ஒரு மாட்டை பார்த்தா, இந்த மாடு எங்கள் வீட்டில் இருந்து, நம்ம வீட்டில் இருந்து தினம் பால் கறந்தா எப்படி
நல்ல பால் கிடைக்கும், நல்ல காஃபி கிடைக்கும்னா உடனே அதை பற்றிய சிந்தனைகள் கற்பனைகள் தோன்றக்கூடியது இடம் மனம். அதைத்தான் நேற்று சொன்னேன். மனம் என்பது சித்தத்தின் பொறுப்பிலே உள்ளது. சித்தம் என்பது மனதிலே தோன்றிய எண்ணங்களை, மனதிலே அவை கண்ட காட்சிகளை, எண்ணிய தோற்றங்களை எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து எது நாம் கொள்ளத்தக்கது எது தள்ளத்தக்கது என்பதை முடிவு செய்து அதன்படி செயல்படுவதற்கு மூளைக்கு, நம்முடைய தலையில் இருக்கிற உச்சத்தில் இருக்கிற மூளை, அது மிக சக்தி வாய்ந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், மூளையில் எத்தனை நரம்புகள் இருக்குது, எத்தனை அணுக்கள் இருக்குங்கிறதெல்லாம் விஞ்ஞானத்தில் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சிந்தனைக்கு ஏற்றவாறு அமைப்பு. அந்த மூளைக்கு இந்த செய்திகள் அனுப்பணும்னா மூளை செயல்பட தொடங்குகிறது. இது மூணு நடந்தால் தான் காரியங்கள் கைகூடும். ஒன்று மனம் பார்க்க வேண்டும், அதை கிரகிக்க வேண்டும், அடுத்தாற் போல சித்தத்திடம் சொல்ல வேண்டும். சித்தம் என்பது அதை ஆராய்ந்து இது நல்லது, நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் மூளைக்கு சொல்லும். மூளை அதை பெறுவதற்குரிய காரியங்களை செய்வதற்கு நமக்கு நம்முடைய அப்பவும் நெஞ்சு கர்மங்களை ஆற்றுவதற்கு நமக்கு ஆணையிடுகிறது. இப்படித்தான் இந்த சைக்கிள் தான். இதில் அப்படிப்பட்ட மனம் என்பது பலவிதமான வினோதமான விளையாட்டுகளை, வினோதமான காரியங்களை, அதாவது நம்ம நினைக்கிறோம் நேராக போனால் காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு. அதை விட இப்படியே சுற்றிக்கினே போனோம்னா 4 ஊரை பார்த்துன்னு காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். 4 ஊரில் இருக்க மாமரம், தென்னை மரம் எல்லாத்தையும் பார்த்துக்கினேன். அங்கே கிடைக்கிறதுகளை ஊர் மக்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு அங்கே கிடைக்கிறதுகளை வாங்கி சாப்பிட்டுன்னு அப்படியே போகலாம்ங்கிறது. இப்படி மனம் பலவிதமான சிந்தனைகள் செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட கர்மங்களை இயற்றி அதன் வழியாக பாவ புண்ணியங்களை சேர்க்கிறது. எது அடிப்படையில் ஆங்காரம், அடுத்தது மனம், அவற்றை செய்கிற கர்மத்தை செய்கிறவர் புண்ணியங்களை ஏற்று எப்பொழுதும் உடல் எண்ணம் எப்போ நம்முடைய அகங்காரம், மனம், கர்மங்களை செய்யக்கூடிய கர்ம சக்தி எல்லாமே நம்முடைய உடலுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. பின்னர் ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆயுஷ் என்பது பிறக்கிற பொழுதே விதிக்கப்பட்டது. நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, தாய் தகப்பனை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, நம்முடைய உடல் அமைப்பை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, நம்முடைய நிறத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, நாம் பிறக்கக்கூடிய நாளை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, அதே போல் இறக்கக்கூடிய நாளையும் நம்மாலே முடிவு செய்ய முடியாது. எப்போ ஆயுஷ் முடியுதோ பிரம்மா என்கிறவன் நாமே பிறப்பித்த காலத்திலே எழுதியிருக்கிறானோ அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், பூரண ஆயுசு. நமக்கு விதிக்கப்பட்ட ஆயுசு வரைக்கும் வாழ்வது தான் மனிதனுடைய இயல்பு. இதுக்கு இடையில மரணங்கள் இருந்தால் அது என்ன சொல்கிறோம், அது கால நிர்ணயம் செய்யப்பட்ட மரணம் இல்லை, அதனால அகால மரணம்ங்கிறோம். காலம் நிர்ணயிக்கப்பட்ட மரணம் இயற்கையான மரணம். அது நடக்க வேண்டிய காலத்தில் நிறுவிய காலத்திலே, விதித்த காலத்திலே நடக்கும். அதுக்கு பேர் இயற்கை மரணம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜீவனுக்கு வாழ்க்கையினுடைய ஆயுசு காலம் அதிகபட்சம் மேக்சிமம் 120 வருஷம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சில சாஸ்திரங்கள் 100ங்குது. இப்போ இருக்கிற காலங்களில் நம்முடைய சக ஜீவர்கள் 100 வயசை தாண்டி சில பேர் இருக்காங்க, நமக்கு தெரியும், நம்ம சந்தித்து பேசியிருக்கோம். அதே மாதிரி 28 வயசில், 20 வயசில், 15 வயசில் போகிற, இந்த 15 வயசில் போகிறவன்னா அவனுக்கு 15 வயசு தான் நிர்ணயம் பண்ணியிருந்தால் போனால் இயற்கை. அவன் ஆக்சிடென்ட்லேயோ, ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்லேயோ
மலையிலிருந்து விழுந்த படியிலிருந்து விழுந்தோர் செத்தா அதுக்கு பேர் அகால மரணம். அப்படி நிர்ணயிக்கப்பட்ட விதிப்படி நம்முடைய உடம்பை விட்டு உயிர் பிரிகிறது, அகங்காரம் பிரிகிறது, மரணம் பிரிகிறது. அப்படிப்பட்ட வெளியே வந்து பின்னர் என்ன ஆகும்? இன்னொரு உடலிலே போய் சேருவார். பிறப்பிறப்பு என்பது தொடர் சங்கிலி. நம்ம சொன்னோம், தொடர் சங்கிலி, தொடர் கயிறு, அது ஒவ்வொரு வளையங்களாக பின்னப்பட்டது. அப்படிப்பட்ட தொடர் சங்கிலியில இப்போ இந்த பிறவியில ஆயுள் கழிந்து விதிக்கப்பட்ட ஆயுளை கடந்து இறந்து விட்டால் அடுத்த பிறப்புக்கு போகணும். அப்போ அந்த கூடாரத்தில் தங்கணும். ஆக எப்படி இருந்தாலும் கூடாரங்கள் தங்குறது. ஒவ்வொரு பிறப்பிற்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், அந்த பிறப்பில் ஏற்படுகின்ற சூழ்நிலை, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய தோழர்கள், இவர்களாலே நம்முடைய மனப்பாங்கு வித்தியாசப்படலாம். அப்படிப்பட்ட காலங்களிலே பாவ காரியங்களை செய்யாமல் புண்ணிய காரியங்களை செய்து மாறலாம். அதை தவிர வேறு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. கண்டிப்பாக பிறப்பவன் இறக்க வேண்டும், இறந்தவன் பிறக்க வேண்டும். பிறப்பிறப்பு இல்லாத சூழ்நிலை போவது முக்தி. அதுதான் நம்ம விரும்புகிறது. தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் நூற்றுக்கணக்கான பிறப்புகள்ங்கிறாங்க. சில வகுப்பாக இருக்குது, சில குறிப்பிட்ட பகுதியினருக்கு, பிரிவினருக்கு ஆண்டுகள் சொல்கிறாங்க. ஆன்மீகத்தில், கடவுள் விருப்பத்திலே ஆன்மீக நூல்களை கற்று ஆன்மீகவாதியாக, வேதாந்தியாக மாறினால் 100 பிறப்புக்குள்ள 100 பிறப்பு, 1 இல்லை 2 இல்லை, 100 பிறப்புக்கு அப்புறம் மோட்சம் கிடைக்கும். அதே இது மும்மூச்சுவாக மாறினால் 6 பிறப்பு, அப்படி வரிசையா. ஜீவன் முக்தனாக இருந்தால் அந்த பிறப்பிலே. இப்படி சாஸ்திரங்களில் அட்டவணை செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனை பிறப்பில் இன்னொரு அழிவார்கள். நம்ம பொறுத்த மட்டும் 85வது பாட்டில் அப்படி வெளியே வந்த அகங்காரம் வெளியே வந்து சும்மா இருக்காது. அடுத்த பிறவிக்கு போகிறதுக்கு, அடுத்த உடம்புக்கு போகிறதுக்கு ஆவேசமாக துள்ளி குதிக்கும்னு. அதனால அகங்காரத்தையும் மனதினுடைய அலைச்சலையும் சங்கல்பங்களையும் ஆசைகளையும் ஒழிக்க வேண்டும். இது 85வது பாட்டு. அப்புறம் 86வது பாட்டை படிப்போம். இவற்றை விட்டு அவற்றை எய்தும் என்றே, இவற்றை விட்டு அவற்றை எய்தும் என்றே என் முற அப்படி எய்தும் அவற்றினின்று இறப்போம் என்று எனும் நினைவால் அப்படி இறந்து போம் சித்தம். கவர்ச்சியால் அலைய பிறந்து இறந்து உலகம் கனமே இவற்றிற்கு இடமா, தவற்றினை எய்தி மீளவும் தோன்றும் தவழ்திரை நீரிலே வரல் போல. இது எப்படி? பிறப்பிறப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பிறப்பிலே நம்முடைய உயிர் பிரிந்து விட்டது. உயிர் பிரிந்து அதுக்கு பேர் என்ன? சடலம், சவம். பேர் சொல்ல மாட்டேன். இன்னார் செத்து போயிட்டாருன்னு சொல்லுவான்னு ஒழிய, கிடக்கிறது படம், சடலம், ஜடம். அப்படி எரித்த பின்னாலே அடுத்த பிறகு அந்த ஆன்மா உயிர் காத்திருக்கிறது அடுத்த உடலுக்கு. அந்த உடலிலே சார்ந்து அடுத்த பிறவி இருக்கிறது. இப்படி தொடர்ந்து பிறவிகள். அப்படிப்பட்ட பிறவிகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் சித்தத்தை, மனத்தை அகற்றிவிட வேண்டும். அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும். ஞான ஆகாசத்தை நாம் அடைய வேண்டும். முன்பிறவியிலே வெளிவந்த அகங்காரம் பேயாட்டம் ஆடுன்னு சொல்ல முடியா, அந்த ஆட்டம் ஆடி புதிய உடலிலே, புதிய கூடாரத்திலே வந்து அதிலும் ஆடி அடுத்தாப்புல வெளியேற வேண்டும். அப்புறம் இன்னொரு கூடாரம் இறப்போம் என்று மனக்கவலையால். இப்போ அவனுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்துட்டா
20 வயசு வரைக்கும் தெம்பு இருக்கும், 40 வயசு வரைக்கும் நம்பிக்கை இருக்கும், 60 வயசில் கொஞ்சம் தொய்வு வரும். அப்போ போக 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 இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ, 5 வருஷமோ 10 வருஷமோங்கிற கவலைகள் வந்துவிடும். அப்படி இல்லாமல் வாழ்கின்ற நாள் வரை தெம்பாக வாழ வேண்டும், ஆசை இல்லாமல், கவலை இல்லாமல், துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மனதில் ஆன்மாவிலிருந்து மனத்தை நீக்கிவிட்டு நான் என்கிற அகங்காரத்தை நீக்கிவிட்டு வாழ்ந்தால் நமக்கு இந்த துன்பங்கள் நேராது. பிறந்து பிறந்து சுழலும் இப்படிப்பட்ட உடலங்களுக்கு அகங்காரம் என்பது இடமாகும். அகங்காரம் தங்குவதற்குரிய கூடாரமாகும். ஞான ஆகாசம் என்பது, ஞான பூமி என்பது, அதாவது சொர்க்கத்துக்கு போனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்படி நாம் செய்து இந்த பிறப்பிலே நாம் செய்த புண்ணியங்கள் நல்ல செயல்களுக்கான பலனை புண்ணியத்தை பெற்று அதற்குரிய வாழ்வை, அதற்கு காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. காலனாலோ அல்லது பிரம்மனாலோ இத்தனை வருஷம் நீ சொர்க்கத்தில் வாழ, அதுக்கப்புறம் திரும்ப பூமிக்கு வந்து தான் ஆகும். வருகிற பொழுது நீ ஜீவனாக பிறப்பாயோ இல்லை பாம்பு, நரி, புலி, சிங்கம், மரம், மலை இப்படி எப்படி பிறப்பாயோ தெரியாது. அது உன்னுடைய முற்பிறவிகளுடைய வினைகளை சார்ந்தது. அந்த வினைகளின்படி உன்னுடைய அடுத்த பிறப்பு சேரும். அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிறப்பிலேயே நம்முடைய பாவ காரியங்கள் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். முதல்ல அடுத்தாற்போல காரியங்கள் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். காரியங்கள் செய்கிற பொழுது என்ன ஆகுது? மனம் என்பது செயல்படுகிறது. ஆசை இருக்கிற பொழுது தான் காரியம் செய்யணும். எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும், எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் பாட்டு உட்கார்ந்துருக்கேன்னா நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு காலை மதியம் மாலை 3 வேளைக்கு சாப்பாடு வேணும்னா அதுக்கு நான் வேலை செஞ்சாலும். அப்படி காரியங்களை செய்கிற வாழ்க்கையை விட்டு ஒதுங்குவது ஜீவன் முக்தா. அதனால நல்ல காரியங்களை செய்து புண்ணியத்தை தேடி அதற்கு பின்னாடி அந்த புண்ணியங்களாலே மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வது. சொர்க்கத்துக்கு போகிறது நம்முடைய மனசில் இருக்க கலங்கங்களை அழித்து திரும்ப வந்து அதே ஆசையை அதே இதை தொடர்ந்தோம்னா திரும்பவும் கஷ்டப்படணும். நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் இருக்கிற ஆசைகளை கலங்கங்களை போக்கி கொண்டு வந்தால் நமக்கு ஜீவன் முக்தம் கிடைக்கும். இதைத்தான் சொல்றாங்க, ஞான ஆகாசம் என்பது இறுதியில் அடைய வேண்டிய பூமி. அந்த பூமிக்கு எப்படி போகிறோம்? விடுதலையை பெற்று போனால் பிரச்சனை இல்லை. விடுதலை பெற்று விட்டால் திரும்ப ஜனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் அதை மனதில் கொள்ளாமல் பாவ காரியங்களை செய்கிறதுனாலே மரணத்தை அடைந்து கடல் அலை போல திரும்ப 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 அலை ஏறு இறங்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கை அல்லலோடு கடந்து செல்கிறது. அதை நாம் தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்த்தால்தான் நம்முடைய பிறப்பிறப்பு நீங்கும். அப்பொழுதுதான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும், மோட்சம் கிடைக்கும். இது 86. அப்படிப்பட்ட உடம்பை பற்றி 87 சொல்றார். மேனி 3 உடையோன் சிறந்த கந்தர்ப்ப விசித்த ஊரணிய தற்பரத்தில் இனிது இருந்து தொலைவர மேன்மேல் தலைப்புறு காரியவசனாய் ஈனமாம் ஒரு கால் நன்மையாம் ஒரு கால் என் செய்வோம் என்றிடம் ஒரு கால் மானமாம் ஒரு கால் மயக்குறும் தெளியும் வருந்துரும் மகிழ்வுறும் பலகால். இப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன? நேற்றுக்கே சொன்னோம், ஈஸ்வரனுக்கு 3 உடம்பு, ஜீவர்களுக்கு 3 உடம்பு, எல்லாருக்கும் 3 உடம்பு. ஒன்று ஜீவர்களை பொறுத்த மட்டும் தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு. ஈஸ்வரிகளை பொறுத்த மட்டும் விராட் புருடன், இரணிய கற்பன், வைஸ்வானரன் 3. அப்ப
அப்படிப்பட்ட உடம்புகளை உடையவன் ஜீவன். அவன் இந்த மன்னவன் தெளிஞன் படைத்த கந்தர்ப்ப நகரிலே, கந்தர்ப்ப நகருங்கிறது இந்த 7 லோகம் சொன்னோமா இல்லையா? முதல்ல தேவலோகம், அப்புறம் கந்தர்ப்ப லோகம், அப்புறம் நிறைய லோகங்கள் இருக்கு. மாயலோகம், பிரம்மலோகம், சத்தியலோகம். சத்தியலோகம் தான் கடைசியாக போகிறதுன்னு சொல்கிறோம். பிரம்மனுடைய லோகம் பிரம்மலோகம். அப்படி கந்தர்ப்ப லோகம் என்பது ஆடல் பாடல் நிறைந்த அரங்குகள் நிறைந்த இன்பமான, அங்கே துன்பமே கிடையாது. அப்படிப்பட்ட கந்தர்ப்ப நகரை படைத்த அப்படிப்பட்ட நகரிலே, தன்னுடைய நகரிலே தான் இனிமையாக வாழ்ந்தான். தான் படைத்த கந்தர்ப்ப நகரிலே இனிமையாக வாழ்ந்தான். ஆனால் இனிமையாக வாழ்வது சும்மா இருக்க முடியாது, ஏதோ செய்யணும். அப்படிப்பட்ட காரியங்களை, பல காரியங்களை செய்து சமயத்தில் சில காரியங்கள் நன்மையாகவும் சில காரியங்கள் தீமையாகவும் முடிகிறது. நன்மை தீமை எப்பவுமே காரியங்களில் உண்டு. 90% நன்மை நல்லா இருக்குது, 10% தீமை இருக்கும். அதில் இப்போ நம்ம எதை கற்றுக்கிட்டாலும், நம்ம படிக்கிற இலக்கியம் இனிமை தரும், இன்பம் தரும், மன அமைதி தரும். அதே நேரத்தில் மற்ற காரியங்களை செய்வதிலிருந்து நம்மளை தடுக்கிறது. நமக்கு ஒரு உள் மயக்கத்தை தருகிறது, ஒரு சோர்வை, இன்பத்தின் காரணமாக ஒரு சோர்வை. அதனால இன்பம் என்பது ப்ளஸ், சோர்வு என்பது மைனஸ். எல்லாத்துக்கும் உண்டு. நம்ம இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, மொபைல் எடுத்துக்கோங்க, அதில் பல 80% நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் இருக்குது. 10-15% கெட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம இஃப் யூ கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் குட் திங்ஸ், பாசிட்டிவ் திங்கிங், நம்ம 80% நின்றுவோம். அல்லது நம்ம நம்முடைய மனதை அலைய விட்டால் ஒரு காலகட்டத்தில் அதை இதை தேடி இன்டர்நெட்டில் போனீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். அதில் போய் அலையக்கூடாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்க்கணும். அப்படி எல்லாத்துலேயும் நன்மை தீமைகள் இருக்குது. அப்படி கந்தர்ப்ப நகரில் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிற அந்த புண்ணியமாக தெளிங்க மன்னன் சில காரியங்கள் செய்கிற பொழுது அவற்றிலே சில நன்மையாகவும் சில கெடுமையாகவும் இருக்கும். சமயங்களில் என்ன காரியம் செய்யறதுன்னு புரியாமல் போயிடுது, குழப்பம். சில காரியங்களில் பிரியமாகவும் செய்கிறோம். அப்படிப்பட்ட எண்ண மாற்றங்கள், ஆசைகளுடைய மாற்றங்களாலே, ஆசைகளுடைய மாறுதல்களாலே, பேதங்களாலே நம்முடைய எண்ணங்களும் மாறுகிறது. ஒரு சமயம் மகிழ்வாக இருக்கிறான், ஒரு சமயம் சோர்வாக இருக்கிறான், ஒரு சமயம் விரக்தியோடு இருக்கான், ஒரு சமயம் ரொம்ப உற்சாகமாக இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய மனம் என்கிற ஒரு அந்த கரணம். அது செய்கின்ற அத்தனை லீலைகளும், அதில் ஏற்படுகின்ற ஆசைகள், அதில் ஏற்படுகின்ற நிச்சயங்கள், மனோ நிச்சயம், அதைத்தான் சங்கல்பம் சொல்லும். அந்த சங்கல்பத்தாலே அத்தனையும் நிகழ்கின்றன. அதனால மனதை அடக்கியாள, மனதை கட்டுப்படுத்தி அறிவு மேலோங்கி நிற்க வேண்டும், உணர்வு அறிவுக்கு அடங்கி இருக்க வேண்டும். இது இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக. உணர்வு மேலோங்கி இருந்தால் நினைச்சது செய்கிறது, தோன்றது செய்கிறது. இன்னைக்கு எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால நான் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால 1/4 கிலோ லட்டு வாங்கியான்னு சாப்பிடணும், அல்லது ஏதோ ஒரு சினிமா பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் வரும். அது இல்லாமல் மனசை கட்டுப்படுத்தும். உணர்ச்சிக்கு உணர்ச்சி வேண்டும். உணர்ச்சி இல்லாமல் முடியாது. எந்த நல்ல காரியங்களுக்கும் நல்ல உணர்ச்சி வேண்டும். ஆனால் மனதில் ஏற்படுகின்ற நல்ல உணர்ச்சிகளை கூட கட்டுப்படுத்தக்கூடிய திறமை அறிவுக்கு வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கந்தர்ப்ப நகரில் வசிக்கின்ற தெளிஞனுக்கும் என்ன செய்வது, சில சமயங்களில் என்ன காரியம் செய்வது என்று குழப்பமாய், அடுத்தாற்போல சில காரியங்கள் செய்கிற பொழுது பிரியமாகும், சில காரியங்கள் செய்கிற பொழுது இது
இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த ஜிலேபியினுடைய ரசிகன், அபிமானி அப்படிங்கிற மாதிரி குழப்பவாக்கியா இப்படி பலவிதமான செயல்களை செய்து பலவிதமான உணர்வுகளுக்கு ஆட்படுகிறார். இதை நிறுத்த வேண்டும். இது 87வது பாட்டு. 88வது பாட்டு படிப்போம். தளர்ந்தனன் என்னும் தடித்தனன் என்றும் தாழ்ந்தனன் உயர்ந்தனன் என்னும் வளர்ந்தனன் என்னும் குறைந்தனன் என்னும் மாறுதம் மூதுரு கடல் போல் உழந்தனால் அந்த மன்னவன் சுழல்வது உரைப்பது என் என்றலும் மைந்தன் கிளர்ந்த சாதையை நீ தெளிஞன் என்று உரைத்த கீர்த்தியோ யாவன் யார் என கேட்டான். இப்போ அந்த தெளிஞன் மன்னவன் ஞானி என்று சொல்லப்பட்ட உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், அவனை பார்த்து அவனுடைய சீடனாகிய மனிதன் என்ன கேட்குறேன், நீ இவ்வளோ நேரம் தெளிங்கன்னு சொன்னீங்க, ஞானின்னு சொன்னீங்க, மன்னவன் சொன்னீங்க, இதெல்லாம் என்ன, யார், இதற்கு உரியவன் யார், எப்படி கேட்குறேன். அந்த கந்தர்ப்ப நகரிலே வாழ்கின்ற மன்னவன் ஞானி ஒரு சமயத்தில் தளர்ந்தவனாக இருந்தான், சோர்வு, ஒரு சமயத்தில் தடித்தவனாக இருந்தான், குண்டா. இயற்கை ஒரு ஜீவனுக்கு உடல் பெருப்பதும் மெலிவதும் காலத்தினுடைய கட்டாயம், இயற்கை. அவங்கவுங்க உடம்பு வாகுப்படி இயல்புப்படி இருப்பார்கள். அதில் மெலிவும் பருமனும் மாறி மாறி வரலாம். அதே போல மெலிதல் தடித்தல் வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக தாழ்வதும் உயர்வதும் இயற்கை. அப்படி தாழ்ந்தும் உயர்ந்தும் வாழ்ந்தவர்கள். அதே போல செல்வத்திலையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன். இப்படி மாற்றங்கள், பேதங்கள், அதாவது நம்ம அடிக்கடி சொல்றது இரட்டைகள், இரவு பகல், ஒளி இருட்டு, சந்தோஷம் சோகம், அப்படி எல்லாத்துலையும் இரட்டைகள் இருக்கு. ரெண்டுக்கும் வரையறை, பார்டர் இல்லை. இது வரைக்கும் தான் இன்பம், இதுக்கப்புறம் துன்பம், இது வரைக்கும் தான் காலை, இது வரைக்கும், அதுக்கப்புறம் இரவு, இது வரைக்கும் பகல், இது வரைக்கும் இரவுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்தி சாயும் நேரம். அது ரெண்டும் கலக்கக்கூடியது. அதாவது மெர்ஜிங், டிரான்செண்டிங், ஒன்றோடு ஒன்று இயல்பாக கலக்கக்கூடியது. இப்போ இடைவெளி இல்லாத பைப்புக்கு சீம்லெஸ் பைப்புன்னு சொல்லுவோம். அதாவது கிராக்கு அல்லது வெட்டுறது எல்லாமே ஒரே நீளமாக இருக்கிற பைப்புக்கு சீம்லெஸ் பைப்பு, சீம்லெஸ் வெல்டிங்னு சொல்லுவோம். வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் மிக மிக சாதாரணம், இயல்பானவை. அவற்றை இயல்பாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். கலைஞர் போயிருக்கப்போ, தளர்ந்து போயிருக்கப்போ, ஐயோ தளர்ந்து போயிட்டேன்னு தலையில் கை வச்சுக்கொண்டு உட்காருறோம். உயர்ந்து விட்டேன்னு ஆடுறதோ அது கூடவே கூடாது. இரண்டையும் சமமாக. இப்போ கம்பராமாயணத்துக்கு உதாரணம் சொல்லணும்னா, பட்டாபிஷேகம்னு சொன்னப்போ ராமர் ரொம்ப மகிழ்ந்து கூத்தாடவில்லை. அதுவும் எப்படி, நாளைக்கு காலையில் பட்டாபிஷேகம்னு இன்னைக்கு மாலையில் தான் ராமர்கிட்ட சொன்னாங்க. அப்போ அவர் சந்தோஷப்படவும் இல்லை, மகிழ்ச்சியாக கூத்தாடவும் இல்லை. மறுநாள் காலையில் மகுடாபிஷேகத்துக்கு மகுடம் சூட்டப்பட வேண்டிய நேரத்தில் கைகையை அழைக்கப்பட்டு, நீ காட்டுக்கு போ, 16 வருஷம் நீ காட்டுக்கு போகணும், நாட்டை பரதன் ஆழ்வான். இது மன்னனுடைய உத்தரவு. மன்னன் பேச முடியாத சூழ்நிலையில் இருப்பதனால நான் உனக்கு சொல்கிறேன். அவர் அப்பவும் முகத்தில் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை, அன்றளர்ந்த தாமரை போல் இருந்தாருன்னு சொல்வார். அதை போல சுக துக்கங்களை சமமாக ஏற்றுக்கொள்வது.
வளர்ச்சியை சமமாக ஏற்றுக்கொள்வது, அப்படிப்பட்ட மனப்பாங்குக்கு வந்துவிடும். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப மைந்தனுக்கு பொறுமை போச்சு. ஏன் குருவே, நீங்க பாடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த இவ்வளவு செயல்களை செய்யக்கூடிய மன்னவன் யார், இளைஞன் யார், ஞானி யார் அப்படின்னு கேட்டார். அதற்கு முனிவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 89வது பாட்டு. வன்மையால் அந்த மன்னனை உரைத்தால் வரும் பிறப்பு இறப்பு என்னும் பொய்யின் உண்மை நன்கு உணர்தி என்று தாசுரன் உத்தம மைந்தனுக்கு உரைப்பான். எண்மயமாகி பொய்யென தோன்றி இடமுற விரிய முயற்சியதாய் கண்மயலான பிறவியின் நிலையை கட்டுரையாக முன் உரைத்தோம். இப்ப தாசுர முனிவருடைய மைந்தன், இதுவரைக்கும் நீங்க ஞானி, நீங்க தெளிஞன், நீங்க தெளிந்தவன், நீங்க மன்னன், நீங்க இப்படியெல்லாம் அடைமொழிகள் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவனை, அவன் யார் அப்படின்னு கேட்க, அவனை பற்றி நான் சொன்னேன்னா அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த, வள்ளற்குணம் வாய்ந்த, வல்லமை வாய்ந்த அந்த மன்னவனை பற்றி உனக்கு நான் சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை என்கிற பொய்யை பற்றி உனக்கு உண்மையாக தெரியும். இந்த உலகம் என்கிற மாயை பொய்யை பற்றிய உண்மையாக அறிந்து கொள்வாய். அவனை பற்றி தெரிஞ்சுக்கினா உன்னுடைய மனதிலே சஞ்சலங்கள் நீங்கும். இந்த பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகின்ற உலகம், மூவுலகங்கள், அண்ட சராசரங்கள் அனைத்தும் பிரம்ம சங்கல்பத்தால் உருவானவை. 17 நகரங்கள், 7 நகரங்கள். நம்ம யூஸ்வலாக சொல்கிறது, வழக்கமாக சொல்வது 7 உலகங்கள். அதில் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கந்தர்ப்ப நகர், பிரம்ம நகர், பிரம்மபூமி, கந்தர்ப்ப பூமி, சத்தியபூமி அப்படின்னு. அப்படிப்பட்ட 7 உலகம் மேலே, 7 உலகம் கீழே, 7 உலகங்கள். அதே போல் நம்ம வாழ்கின்ற பூமி மேல்லோகம், கீழ்லோகம்னு 3. இது எல்லாத்தையும் படைத்தது சங்கற்பம் என்கிற மன்னவன். எண்மயமாகி எண்ணமாக தோன்றியது பிரம்ம சங்கற்பம். பிரம்மன் மனதிலே இந்த உலகத்தை தோற்றுவித்தால் என்ன, இந்த உலகத்திலே ஜீவர்களை தோற்றுவித்து அவர்களை காரியங்களை செய்ய வைத்தால் என்ன, எதுவும் இல்லாமல் சூன்யமாக இருப்பதை விட ஒரு செயல்பாடுடைய நிலமாக உலகமாக இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு அவருடைய சங்கற்பத்தால் இதை படைக்கலை, தான் நினைச்சாரு, தானாக உருவாகியது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மத்தினுடைய மனதிலே இதை உருவாக்கணும். உடனே பிரம்மத்தினுடைய மனதில் இருந்து மாயையினுடைய நெஞ்சிற்கு, ஈஸ்வரனுடைய மனத்திற்கு, அதாவது பிறப்பு கடவுளாகிய பிரம்மா அவருடைய ஆசையில், சங்கல்பத்தில் அவர் நினைச்சார், இந்த ஊரில் ஒரு வனத்தை காட்டை உருவாக்கும், இந்த ஊரில் ஒரு ஆறை உருவாக்கும், இந்த ஊரில் ஒரு பெரிய பொட்டலை உருவாக்கும் அப்படின்னு நினைத்துட்டார். சங்கல்பங்கள், அந்த சங்கல்பத்தால் உருவானது தான் அனைத்தும். எண்மயமாகி பொய்யென தோன்றி இடமுற விரிய முயற்சியதாய். பொய் நல்லா தெரியும், நிலைத்திருக்க போவதில்லை எதுவும். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பிரளய காலத்தில் அழிந்துவிடும். பிரம்மத்தை தவிர, பரம்பொருளை தவிர பாக்கி எல்லாம் அனைத்தும், ஈஸ்வரர், மாயை எல்லாம் அனைத்தும் அழிந்துவிடும்.
பிரம்மம் மட்டும் தனி மனிதனாக இருப்பார். அப்ப அவருடைய லோகத்திலே, பிரம்ம லோகத்திலே, சத்திய லோகத்திலே இந்த ஆன்மாக்கள் அவருடன் அவருடைய உடலுக்குள்ளே அவருக்குள்ளே இந்த ஆன்மாக்கள் இருக்கும். அடுத்தாற் போல தோற்றுவிக்கின்ற பிரபஞ்சத்தில் அடுத்த யுகம் அதில் தோற்றுவிக்கின்ற காலத்தில் இந்த ஆன்மாக்களுக்கு உடல் கொடுத்து உருவாக்குவார். இதெல்லாம் சங்கல்பம், எதுவும் செயல்பாடு இல்லை. நினைப்பார் தோன்றிற்று. அப்படிப்பட்ட சங்கல்பத்தாலே எல்லா ஜீவன்களும் பொருள்களும் தோன்றி உண்மை போல இருந்து, இப்ப நம்ம சொல்றதெல்லாம் ஒப்பிட்டு நோக்கல, ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். ஒரு ஜீவன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும்தான் உயிரோடு இருக்க முடியும். ஒரு மலை என்பதற்கும் ஒரு கால நிர்ணயம் உண்டு. மலைகள் வளர்வதற்கும் கால நிர்ணயம் உண்டு, மலைகள் அழிவதற்கும் கால நிர்ணயம் உண்டு. அதை போல ஆறுகள் தோன்றி மறைவதற்கும் எல்லாவற்றிற்கும் கால நிர்ணயங்கள், அளவைகள் உண்டு. அளவைகள் இல்லாத, கால நிர்ணயம் இல்லாத ஒரே ஒரு வஸ்து, பொருள் பிரம்மம் மட்டுமே, பரம்பொருள் மட்டுமே. மற்றவை எல்லாம் கால வர்ணனைக்கு, கால நிர்ணயத்திற்கு உட்பட்டவை, அளவைகளுக்கு உட்பட்டவை. அளவைகள் என்ன? இப்போ ஞாபகப்படுத்திக்கோ. 3 விதமான அளவைகள். என்ன அளவை? நம்ம முக்கியமாக எடை, நீளம், அப்புறம் எண்ணிக்கை. இந்த 3 தான். அதில் கணக்கு அடிப்படை எண்கள் என்ன, அப்புறம் எண்கள், எடை, நீளம், நீள அகலம். நீளம் அதாவது இடம். இப்படி 3 வகையான அளவைகள் உண்டு. இந்த அளவைகளுக்குள்ளே எல்லாம் கட்டுப்பட்டு விடும். அதே போல கால நிர்ணயம் இல்லாத பொருளே கிடையாது. பிரம்மத்தை தவிர எல்லா பொருள்களுக்கும், எல்லா வஸ்துக்களுக்கும், எல்லா ஜீவர்களுக்கும் கால நிர்ணயம் உண்டு. அவையெல்லாம் தோன்றி இருந்து அழியக்கூடியவை. இவை அனைத்துமே பரம்பொருடைய மனதிலே தோன்றிய சங்கல்பமே ஆகும். அப்படிப்பட்ட சங்கல்பத்தை பற்றித்தான் இதுவரைக்கும் உனக்கு சொல்லிட்டு வந்தேன். தெளிஞர், ஞானி, மன்னவன் என்று சொல்லப்பட்டவையெல்லாம் சங்கல்பம். சங்கல்பத்தை உருவகப்படுத்தி நான் ஒரு ஜீவனாக ஆக்கி அவனை மன்னவன் என்றும் ஞானி என்றும் தெளிஞன் என்றும் உனக்கு சொல்லி வந்தேன். சங்கல்பம் மிக தெளிவான, என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டார்களோ அதை செஞ்சிடும். அதனால சக்தி உள்ளது சங்கல்பம். தந்தையாய் ஆவானும் சார்கதியும் ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்த முயல் தான் ஆகுவானும் சரணாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு. இது சகனானவது சகனோ புனத் சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வி நாவதி தமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி சாந்தியே. ஆச்சாரியாசிரியராகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாராக. அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக. கற்றது நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும். கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக. மூவகையிலும் அமைதி நிலவட்டும். ஓம் சாந்தி. ஓம் அறிவோம். ஓம் ஸ்ரீ குரு